ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடி காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து சிந்தாமணி செஞ்ச தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சு சிந்தாமணியவே மிரட்டி பணத்தை வாங்கிடுறாரு மீனாவோட ஸ்கூட்டருக்காக. இதனால கடுப்பான சிந்தாமணி மீனாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரோஹிணியும் சிந்தாமணி கிட்ட, நீங்க அவ்வளவுதானே, உங்களால ஒன்னும் செய்ய முடியல, அந்த முத்து உங்களையே மிரட்டி பணத்தை வாங்கிட்டான், நீங்க சரியான வெத்து வேட்டுங்க. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததான் எப்படியோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆனா இந்த தடவை ஃபெயிலியர் ஆகக்கூடாது. மினிஸ்டரோட மீட்டிங்க்கு மீனா ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் எடுத்திருக்காங்க. எப்படியும் ஒரு 100 பொக்கேவாது ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க அதுல வேலையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சொல்றாங்க. என்னம்மா என்ன சொல்ற, மினிஸ்டரோட மீட்டிங்கா? ஆட ஆமாங்க, நீங்க தான் என்னமோ பெரிய ஆளு, எல்லாரையும் எனக்கு தெரியும், என்னென்னமோ சொன்னீங்களே, ஆனா மினிஸ்டரோட மீட்டிங்கான பொக்கே ஆர்டர் உங்களால எடுக்க முடிஞ்சுச்சா? இல்லையே, அந்த மீனா ரொம்ப தந்திரமா எடுத்திருக்கா. எனக்கு இது தெரியாம போச்சே, நான் இந்த முத்து வந்து மிரட்டினதுனால அந்த டென்ஷன்ல இருந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிஞ்சுதான் நான் எடுத்திருப்பனே, நல்ல லாபம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. உடனே ரோஹிணி, இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல, மீனா ஆர்டர் எடுத்து செய்யட்டும், அத கொலப்படி பண்ணி விடுங்க, அதுல உங்க திறமைய காட்டுங்க. மினிஸ்டரோட மீட்டிங், அதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட மினிஸ்டர் சும்மா விட மாட்டாரு மீனாவை, நஷ்டம் கேப்பாரு, பிரச்சனை பெருசா வெடிக்கும், அப்புறம் மீனாவால வெளியில தலை காட்ட முடியாது. இந்த பிசினஸ்ல இருந்து மீனாங்கிற ஒரு எதிரி இல்லாமலே போயிடலாம், இத வச்சு சரியா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ரோஹிணி ஐடியா கொடுக்கறாங்க. நீ சொல்ற ஐடியாவும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க, மீனா ஃப்ரூட் பொக்கேன்னு சொல்லி அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ல ஏதாவது ஒண்ணு அழுகி போயிருந்தா கூட மினிஸ்டரோட மீட்டிங் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, ஆனா அது மாதிரி இருக்க கூடாதுங்க, பெரிய பாம்பே வெடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. என்ன சொல்ற, என்னது பாமா? பாம்லாம் வைக்க வேணாங்க, மீனாவோட ஃப்ரூட் பொக்கேல பாம் இருக்குன்னு ஒரு புரளிய கிளப்பி விடுங்க, அவ்வளவுதான். மினிஸ்டரோட மீட்டிங்கும் கொலாப்ஸ் ஆகும், மீனாவோட பிசினஸும் படுத்துரும், அடுத்து மீனாவால பிசினஸே பண்ண முடியாதுங்க, இதுல இருந்து மீனாவால தப்பிக்கவே முடியாது, அது மாதிரி செய்யணும் அப்படின்னு ரோஹிணி ஐடியா கொடுக்கறாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான், நான் அதே மாதிரியே செய்யறேன். என் பிசினஸ்க்கு 1ஆம் நம்பர் எதிரி இவ, ரொம்ப குடைச்சல் கொடுக்கறா, யானை காதுக்குள்ள எறும்பு புகுந்த மாதிரி அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இவ என்ன இவ்வளவு பெரிய ஆளா இருக்கா, ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு இன்னொரு ஆளை அழிக்கணும்னு பிளான் பண்றா, இவ ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே, இவகிட்ட நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும், நாளைக்கு பின்னாடி போய் நம்மள போட்டு கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணியும் அதுக்கேத்த மாதிரி பிளான் எல்லாம் பண்றாங்க ரெடியா. மீனா மினிஸ்டரோட மீட்டிங்னு ஃப்ரூட் பொக்கேஸ் 100 ஆர்டர் எடுத்திருக்கோன்னு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு டெலிவரிக்காக ஒரு குட்டியானைய பிடிச்சு டெலிவரிக்காக ஃப்ரூட் பொக்கே எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி மீனாவை பார்த்து அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்துவும் இத கவனிக்கிறாங்க. என்ன ரோஹிணி, ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேக்கும்போது ரோஹிணி ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு போறாங்க. முத்து சொல்றாரு, மீனா இந்த பார்லர் அம்மாவோட பார்வையே தினசா இருக்குல்ல, என்னமோ ஒண்ணு சரியில்லை மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமாங்க, இவங்க ஏதோ வித்தியாசமா வில்லத்தனமா பாக்குற மாதிரி தெரியுது. சரி விடுங்க, கடவுள் நம்மளுக்கு துணை இருக்காரு, நாம எந்த தப்பும் செய்யல, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு டெலிவரி கொடுக்கற வண்டிக்கு பின்னாடியே முத்துவும் மீனாவும் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி அவங்க அடியாள்கள் எல்லாம் வச்சு, டேய் அந்த குட்டியானைய முன்னால விட்டுட்டு முத்துவோட வண்டியை மடக்குங்க, குட்டியான நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வரணும், அப்பதான் முத்துவும் மீனாவும் பயப்படுவாங்க, நான் சொல்ற வேலையை சரியா செஞ்சிருங்கடா, அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சூட்கேஸ் நிறைய நகையெல்லாம் எடுத்து வச்சு பணம்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்துட்டு போறாங்க. இத ஒரு அடியாள் பாக்குறான். டேய் அக்கா, என்னடா இவ்வளவு நகையும் பணமும் எடுத்துக்கிட்டு எங்க அவசரமா கிளம்புறாங்க? அதான் சொந்தமா ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அக்கா இவ்வளவு பணம் எடுத்துட்டு போனா பெரிய பாதுகாப்போட தாண்டா போவாங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கவனும் பேசிக்கிட்டு இருக்கான். சிந்தாமணி அடியாளுங்களோட பாதுகாப்போட பெரிய சூட்கேஸ் நிறைய நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா முத்துவோட காரை சிந்தாமணி சொன்ன மாதிரியே வேற ரூட்ல மாத்தி விட்டுறாங்க. டெலிவரிக்கு போற லாரி தனியா போய்கிட்டு இருக்கு. மீனா முத்துவும் கார்ல போயிட்டு இருக்கும் போதே மீனா சொல்றாங்க, என்னங்க நாம அந்த டெலிவரி கொடுக்க வேண்டிய லாரியை ஃபாலோ பண்ணிட்டு போனோமே, இப்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கேட்கும்போது முத்துவும் பதறாரு. ஆமா, இந்த தடவையும் ஏதாவது கோல்மால் பண்ணிட போறாங்க,
இந்த சிந்தாமணி வேற கங்கணம் கட்டிட்டு திரியறாங்க, உனக்கு போட்டியா? கரெக்டான இடத்துக்கு போயிடுமா? டிரைவர் நம்ம ஆளுதான், வண்டி நம்ம வண்டி பாதுகாப்பா போயிடும். ஆனாலும் நம்ம கூட போகணும்னு தான் நினைச்சேன். இப்ப பாரு, வழி விடாம மறைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து வேற ரூட் புடிச்சு நான் அந்த இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர பாக்குறேன் அப்படின்னு முத்து வேற வழியில போய்கிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. சிந்தாமணி அடிப்பட்ட நிலைமையில கூட 10 பேரு சுத்தி நின்னு அவங்க கிட்ட இருக்க அந்த பணம் நகை எல்லாத்தையும் குடுக்க சொல்லி மிரட்டி அடிக்கிறாங்க சிந்தாமணிய. சிந்தாமணியும் ஏற்கனவே கார் ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்ட நிலைமையில ரத்த வெள்ளத்துல என்ன விட்டுருங்கடா, இந்த பண நகையெல்லாம் முக்கியமான இடத்துக்கு போய் சேர வேண்டியது, வேணாண்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் பாக்குறாங்க, என்னங்க இது ஆக்சிடென்ட், ரோட்லயும் யாருமே காணோம், இங்க பாருங்களே 4-5 பேர் ஒரு லேடியை போட்டு மிரட்டுறாங்க போல, வாங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் வேகமா ஓடி வராங்க. இங்க பாத்தியா அப்படின்னு முத்து சொல்றதுக்குள்ள அங்க இருக்க ஒரு ஆள், இந்த பக்கம் தான் வண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு அடிக்க ஓடி வரான். முத்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, மீனா இங்க வா, இங்க பாரு சிந்தாமணி அம்மாவ அப்படின்னு முத்து காமிக்கிறாரு. மீனா வேகமா ஓடி வந்து சிந்தாமணி கிட்ட, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, கூட நிக்கிறவங்க எல்லாம் யாரு, எதுக்காக உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு மீனா பதட்டத்தோட கேக்குறாங்க. முத்து எல்லாரையும் அடிக்கிறாரு. அப்படி இருந்தும் முத்து கிட்ட இருந்து தப்பிச்சு ஒருத்தன் வந்து சிந்தாமணி அடிக்க வரும்போது மீனா அவனே அடிச்சுட்டு சிந்தாமணிய காப்பாத்துறாங்க. நீங்க வாங்க, எந்திரிங்க, எங்க கார்ல போயிடலாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. சிந்தாமணி அந்த பை அப்படின்னு பேசவே முடியாத நிலைமையில பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா அந்த பையன் எடுத்து அந்த சிந்தாமணி கிட்ட கொடுத்துடுறாங்க. நேரா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்துவும் நாங்க கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு சிந்தாமணியை போய் பார்க்க போறாங்க. சிந்தாமணி பணப்பை காணாம போச்சு, முத்துவும் மீனாவும் எடுத்துட்டு போயிட்டானுங்க போல இருக்கு. ஏன் அடியாலே என்ன அடிக்க வந்துட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து பணப்பைய காப்பாத்தணும்னு நினைச்சேன், கடைசி மீனா முத்து கிட்ட போய் கொடுத்துட்டேனே அப்படின்னு கவலைப்படுறாங்க. மீனா முத்து சிந்தாமணியை பார்க்கலான்னு உள்ள வரும்போது, இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ இருக்கிறேன், இந்தாங்கம்மா, கார்ல ஏறின உடனேயே இந்த பைய விட்டுட்டீங்க, மயங்கிட்டீங்க, அதான் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தோம், நீங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம், இந்த பையன் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க ஆளுகளுக்கு சொல்லி இருக்கிறோம் வருவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. சிந்தாமணி வேகமா பணப்பையை திறந்து பாக்குறாங்க. பணம் நகை எல்லாம் அப்படியே தான் இருக்கு. மீனாவும் முத்துவும் அந்த பொருள் அப்படியே தான் இருக்குது, பைய திறந்து கூட பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. திறந்து பாத்திருந்தா கொடுத்துருக்க மாட்டீங்க தானே அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. பாத்தீங்களா, பேசவே முடியாம இருந்தீங்க, ஆஸ்பத்திரியில வந்து குணமான உடனே ஏதேதோ பேசுறீங்க, உங்க பொருள் எங்களுக்கு எதுக்குங்க, நாங்க உழைக்கிற காசு எங்க கிட்ட கிடைச்சா போதும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற ஆளு நாங்க இல்லங்க அப்படின்னு முத்து சொன்ன உடனே சிந்தாமணி முத்துவையும் மீனாவையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. என் கூட ரொம்ப வருஷமா வேலை பார்த்த அடியாளுங்க பணத்தையும் நகையும் பார்த்த உடனேயே என்னைய அடிச்சு போட்டுட்டு அதை எடுத்துட்டு போகலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா நீங்க அது மாதிரி செய்யல, உங்களை நான் தொழிலுக்கு எதிரியாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. சரி, நீங்க உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் கிளம்பும் போது சிந்தாமணி, மீனா இரு, நான் உன்னை தொழிலுக்கு போட்டியாதான் நினைச்சேன், ஆனா உனக்கு எதிரி நான் இல்ல, உன் கூடவே இருக்க ரோஹிணி தான் உன்னோட எதிரி. மினிஸ்டரோட மீட்டிங்ல உன் ஃப்ரூட் பொக்கேல பாம் இருக்கிறதா சொல்ல சொல்லி பிரச்சனையை கிளப்ப சொல்லி ரோஹிணி சொல்லி இருக்கு. என் ஆளுங்க கிட்ட சொல்லி அதை நிறுத்த சொல்லணும், உன் போன தெரியா அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் ஆத்திரமா வருது. இந்த பார்லரமா என்ன வேலை பார்த்திருக்கு பத்தியா மீனா அப்படின்னு சிந்தாமணி அவங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி, மினிஸ்டரோட மீட்டிங்ல எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், மீனாவோட ஃப்ரூட் பொக்கே அது ஃப்ரூட் பொக்கேவாவே இருக்கட்டும், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் முத்துவும் நேரா ரோஹிணிய பார்க்க போறாங்க. என்ன பார்லருமா, ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன் பார்வையில ஒரு திமிரு தெரியுதே அப்படின்னு கேக்கும்போது, என்ன மீனா மினிஸ்டரோட மீட்டிங்க்கு ஃப்ரூட் பொக்கேலாம் கொண்டு போனீங்களே, எல்லாம் முடிஞ்சிருச்சா? எதுவும் முடியல பார்லருமா, ஃப்ரூட் பொக்கேல பாம் இருக்குதான்னு சொல்லி பயப்படுறீங்களா? பாம் எல்லாம் எப்பயோ எடுத்தாச்சுல, அந்த பாம் இங்கதான் கொண்டு வந்திருக்கேன், கண்ணி வெடிக்க போது பாரு. பார்லருமா, உன்னை பத்திய ரகசியம் எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எப்பா, இந்த ரோஹிணி இதோட உண்மையான பேரு ரோஹிணியே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன நிமிஷம் ரோஹிணி பதறி எந்திரிச்சு, முத்து என்ன சொல்றீங்க, என் உண்மையான பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும், ரோஹிணி அப்பனா உன் பேர் கூட போய் சொல்லிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா வந்து ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அப்பா அம்மா வச்ச பேரை கூட வச்சுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத நீ ஏன் பிசினஸ கெடுக்கணும்னு சிந்தாமணி கூட கூட்டணி சேர்ந்திருக்கியா, ஒன்னா மாதிரி ஒரு துரோகிய நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க ரோஹிணிக்கு. மீனா, அடி மீனா
நல்லா அடி அப்படின்னு முத்து சொல்றாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.